அவன் கையில காசே வரல, அவன் கையில பணமே வரல. அப்போ ஒண்ணுமே வராத அந்த டைம்ல எல்லாம் வர்ற மாதிரி இயேசு அவனுக்கு பண்ணார். தேவன் உங்க வாழ்க்கையில வந்தா நீங்க திரளான பணத்தையும் கையில் எடுக்க முடியும், திரளான ஜனத்தையும் கையில் எடுக்க முடியும். ஆமென். ரெண்டையும் உங்க கையில அவரால் என்ன பண்ண முடியும்? தர முடியும். ரெண்டையுமே கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில அவர் என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். இயேசு பேதுருடைய வாழ்க்கைக்குள்ள வராரு. ஒரு சீசன்ல பேதுருவால தொழில சக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ சம்பாதிக்கணும்னு முதல்ல வந்து பிஸ்னஸ்ல தோல்வியில் இருக்கிறான். பணம் பெருசா அவன் கையில் என்ன பண்ணல, வரல, பெருசா அவன் கையில் வரமாட்டேங்குது. ஸோ இயேசுவின் வார்த்தைகள், இயேசுவினுடைய போதனைகள் என்ன பண்ணுது? அவனை வழி நடத்தி அவனை எதை சம்பாதிக்க வைக்குது? திரளான மீன்களை அவன் பிடிக்கிறான். மீனை வந்து அவனால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. அப்படின்னா என்ன? மணி. மீன் என்ன? மணி. எல்லாம் சொல்லுங்க, பணம். வலையை இப்படி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். போட்டான், படகு நிரம்பிச்சு, வலை கிழிஞ்சிச்சு. ஆமென். திரளான மீன்களை அவன் என்ன பண்ணான்? சம்பாதிச்சு. கொஞ்சம் இல்லை, திரள். ஸோ ஒரு அவன் கையில் வரவே மாட்டேன். அவன் கையில் காசே வரல, அவன் கையில் பணமே வரல, அவன் கையில் ஒன்றுமே வரமாட்டேன். அப்போ ஒன்றுமே வராத அந்த டைமில் எல்லாம் வர்ற மாதிரி இயேசு அவனுக்கு பண்ணார். பணத்திரள். ஆமென். திரளான மீன்களை அவன் கையில சேர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதுக்கும் யார் தான் உதவி செய்தார்? ஆண்டவர் தான் உதவி செய்தார். தெய்வீக உதவியினால், இயேசு கிறிஸ்துவின் உதவியினால் எதை சம்பாதிக்கிறான்? மீன்கள். எல்லாம் சொல்லுங்க, மீன்கள். சொல்லுங்க, பணத்திரள். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் திரளான மீன்களை பிடித்ததினால் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொல்ல. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்க பிள்ளைங்களுக்கு 2 ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே சொல்றேன். இதுவரைக்கும் பிடிக்காத பெரிய கேட்ச அவங்களை பிடிக்க வைப்பார். ஆமென். இதுவரை பார்க்காத செல்வத்தை பார்க்க வைப்பார். இதுவரை அறுக்காத விதத்திலே உங்களை அறுக்க வைப்பார். ஒரே கேட்சில் திரளை உங்க கையில கொண்டு வருவார். ஆமென். the blessings, the grace, the word, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது பாருங்க, வலைய போட்டான், திரளா பிடிச்சான். அவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவனுக்கே ஷாக் ஆகுதுன்னு அர்த்தம். அவன் ஒரு மீனவன், சிறு வயதிலிருந்து கடலோடு விளையாடி கடலோடையே கிடக்கிற ஒரு ஆளு. ஆனா அவனுக்கு ஆச்சரியம்னா என்ன அர்த்தம்? தான் வாழ்நாள்ல பார்க்காததை அவன் பார்த்தான். அதான் ஆச்சரியம். அவனுக்கு மட்டும் இல்ல, சுத்தில இருக்கிறவங்களாம் ஆச்சரியம். எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், கடவுள் உங்களை மட்டும் பிரமிக்க வைக்க மாட்டார், உங்களை சுத்தில இருக்கிறவங்களையும் சேர்த்து பிரமிக்க வைக்கிற மாதிரி காரியங்களை, நன்மைகளை அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென்.